சுப்ரீம் கோர்ட்லயே வந்து இவங்க 14 எதிர்க்கட்சி போய் கேட்டபோது இந்த மாதிரி எங்களை மாதிரியே குறி வைக்கிறாங்க, உங்களுக்கே தெரியுதுல எத்தனை கேஸ் சார்ஜ் ஷீட்ல முடியுது, அப்ப எங்க பேரை கெடுக்கணுங்கிறத தவிர எதுக்காக வேண்டியது நடவடிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க இதை நீங்க அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். இவர் எதிர்கொள்ற அரசியல் ரீதி இந்த மாதிரி இருக்கு. அவரும் சொல்றாரு இது வந்து அரசியல் பழிவாங்கலுக்காக நடவடிக்கை, அதனால சம்மதிக்க போக மாட்டேன். இப்ப பிரச்சனை என்னன்னா சிஆர்பிசியில் வந்து ஒருத்தரை கூப்பிட்டா நீங்கள் சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னோ அல்லது நீங்கள் குற்றம் இழைத்தவராக கருதப்படுவீர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்களோ தனித்தனி பிரிவு இருக்கு. ஒருத்தர் கூப்பிடும் போதே அவர் வந்து எதுக்காக கூப்பிடுறாங்க இதுல இருந்து போலீஸ்ல இருந்து அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனா இடியில வந்து சட்டம் எப்படி இருக்குன்னா நாங்க கூப்பிடுறோம் எது கூப்பிடணும் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அது சட்டம் இடம் கொடுக்குது. இந்த சட்டம் வந்து தவறான சட்டம் தான். வானளாவிய அதிகாரங்கள் ஈடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தவறு தான். 2 ஏழை விவசாயிகள் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க, கேட்டா ஒயில்டு பஃபலோ அவங்க வந்து இது பண்ணாங்கன்னு ஒரு வழக்கு இருந்தது. அதுல எங்களுக்கு நுழையறதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்படி எல்லாருக்கும் நுழையறதுக்கு அதிகாரம் கொடுத்தா வனத்துறையை வேலையை இவங்க பார்க்கலாம், இன்கம் டேக்ஸ் வேலையை இவங்க பார்க்கலாம், போலீஸ் வேலையை இவங்க பார்க்கலாம்னா மத்தவங்க ஆபீஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு போக வேண்டியதானே.